ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். அதோடு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரத்தில் ரொம்பவே முக்கியமான இன்னொரு நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 28ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரம். கேட்டது எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, பூலோகத்திற்கு கொடுத்தா தவறாக பயன்படுத்துவாங்க அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலறையில் ஒளிச்சு வச்சுருந்தாரு அப்படின்றதாக சாஸ்திரம் வந்து சொல்லப்படுது. இந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 24 நிமிஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு மாலை 6:18 6:42 வரை இருக்குது. இந்த 24 நிமிஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமையோடு வர இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நேரத்தை வந்து தவற விடாதீங்க. மாலை 6:18 6:42 வரைக்கும் இருக்கிற இந்த 24 நிமிடம் வந்து மிக மிக பொன்னான நிமிடம். அதுவும் பிரதோஷம் நாள் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ஈசன்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை மனமுருகி வேண்டும் போது கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க்கையில் வந்து நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப தோல்வி தான் கிடச்சிருக்கும், வெற்றியே கிடச்சிருக்காது. அந்த விஷயத்தை வந்து வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் இந்த 24 நிமிஷத்தில் பிரார்த்தனை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய தலைவிதியானது கண்டிப்பாக மாறும். நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்ட விஷயம் ரொம்ப நாளாக தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே வரீங்க, அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஷயம் இந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது கண்டிப்பாக நடக்கும். உத்திராட நட்சத்திரக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட இந்த 24 நிமிஷத்தை தான் பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா 2 மண் அகல் ஏற்றி வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை முழு மனசோடு நீங்கள் எண்ணி வேண்டும்போது கண்டிப்பாக உங்களுடைய காரியம் நிறைவேறும். தாங்க இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு செலவாகணும், ரொம்ப ஏதாவது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்மளை முடியாததெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 2 மண்ணகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்மளோட வேண்டுதலை வந்து மனசார முழு மனசோடு நம்பிக்கையோடு நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக நடக்கும். இந்த 24 நிமிஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை தவற விடாமல் உங்களோட கோரிக்கையை நீங்கள் வச்சு வேண்டுதல் செய்யலாம். இந்த 24 நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்தி என்ன விஷயத்தை வேணாலும் நீங்கள் சாதிச்சு கொள்ளலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு எதிர்மறையாக அமையக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வேண்டிட்டு வர காரியம் வந்து நிறைய தடைப்பட்டிருக்கும். அதனால் எவ்வளோ நம்ம பிரார்த்தனை செஞ்சுருப்போம். இந்த 24 நிமிஷத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க. மாலை 6:18 முதல் 6:42 வரைக்கும் இருக்குது. இந்த 24 நிமிஷத்தை தவற விடாமல் நம்மளோட கோரிக்கையை ஈசனிடம், அதுவும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ரொம்பவே விசேஷம். இன்றைக்கி பிரதோஷன்றதுனால சிவபெருமானோட முழு அருளுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த டைமை தவற விடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.